நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. பித்ருதோஷமும் தர்ப்பணங்களும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய தோஷங்கள் இருக்குது. அதாவது மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பித்ருதோஷம், இந்த பித்ருதோஷங்கிறது பித்ருக்களால் அவர்கள் நேரடியாக சபிப்பதாலோ அல்லது நமக்கு அவர்கள் சாபம் கொடுப்பதாகவோ கிடையாது. மற்ற தோஷங்களுக்கெல்லாம் இறை வழிபாடு போல நாம் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் பித்ரு தோஷத்தை சிவபெருமானே ராமரிடம் சொல்கிறார், நீ தர்ப்பணம் கொடுங்கிறார். அதே போல் மகாபாரத போர் நடப்பதற்கு முன்னால் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுடன் சேர்ந்து தர்ப்பணம் கொடுக்கிறார். ஆக தர்ப்பணம்தான் இந்த பித்ரு தோஷத்தை போக்கக்கூடியது. இந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்க முடியும் என்றால், அமாவாசை தினங்களில் எல்லா அமாவாசை தினங்களிலுமே பித்ருக்களை நினைத்து நாம் எள்ளு தண்ணீர் விட வேண்டும். அதாவது திலதர்ப்பணம் என்பதை நாம் கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் நாம் சுத்தபத்திரமாக இருந்து அவர்களுக்கு பித்ருக்களை நினைத்து நாம் நல்ல விதமாக அவர்களுக்கு படையலிட்டு அவர்களை வேண்டி விரும்பி நாம் வணங்கினால் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். இந்த பித்ருக்களுக்கு சந்திரனுடைய ஒளிக்காற்று தான் எப்பொழுதுமே அவர்களுக்கு உணவாக இருக்கும். அமாவாசை தினத்தன்று அந்த சந்திரனுடைய ஒளிக்காற்று கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இரத்த பாசங்கள், அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் இரத்த பாசங்களை தேடி அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு இந்த திலதர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இந்த எள்ளுக்கும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. எள்ளும் தண்ணீரும் விடுவதால் அவர்களுக்கு அந்த பசி தாகம் நம்மளுடைய மூதையர்களுக்கு போய்விடுகிறது. ஆகவே தான் நம்ம எப்பொழுதுமே இந்த எள்ளு தண்ணீரை மனதார நினைத்து கொடுக்க வேண்டும். அமாவாசைகளுக்கு மட்டுமல்ல, மகாலய அமாவாசைக்கு முன்னால் இருக்கக்கூடிய 16 நாட்கள் அந்த பித்ரு காலத்திலும் கூட நாம் திலதர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதே போல் அவருடைய வருஷ சிரார்த்தம் என்ற கூடிய அந்த வருஷ திதி வரும் பொழுது பிண்டங்கள் வைத்து அவர்களுக்கு நினைத்து நாம் மனமாக, அதாவது முழு மனமுடன் நாம் கொடுக்க வேண்டும். இது எதற்கு என்றால், அதாவது ஒரு குழந்தை உண்டாவதற்கு ஆணுடைய விந்து முக்கியம். இந்த விந்தில் 84 அம்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 84 அம்சத்திலே தந்தையிலிருந்து 21, அதோட தாத்தாவிலிருந்து 15, 3ஆம் தலைமுறை புழு தாத்தாட்டிலிருந்து 10, 4ஆம் தலைமுறையிலிருந்து 6, 5ஆம் தலைமுறை 3, 6ஆம் தலைமுறை 1. ஆக அந்த 6 தலைமுறைகள் நாம் சொல்லி நாம் தர்ப்பணம் கொடுத்தால் மிக விசேஷம். ஆனால் நாம் இப்பொழுது 3 தலைமுறைகளை சொல்லி தான் நாம் தர்ப்பணம் கொடுக்கின்றோம். மீதமுள்ள எண்ணிக்கை தாய் வெளியில் சென்று விடுகிறது. ஆகவே தான் நாம் எப்பொழுதுமே தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்ம தாய் தந்தையர், தாத்தா, கொள்ளு தாத்தா, ஒரு சிலவருக்கு தெரிந்தால் அவங்க 6 தலைமுறை சொல்லி கொடுப்பது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த சாபம், இந்த பித்ரு தோஷம் எப்படி வருகிறது என்றால், நாம் பித்ருக்கள் இருக்கும் பொழுது, அதாவது தாய் தந்தையர் இருக்கும் பொழுது அல்லது தாத்தா இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது நாம் அவர்களை கவனிக்காமல் விட்டு விடுவது, அவர்களுடைய பசி இருந்தும் கூட பசியை நாம் கவனிக்காமல் விட்டு விடுவது, அவர்களிடம் நாம் சந்தோஷமாக அவர்களுக்கு நாம் எதுவும் செய்யாமல் இருந்தால், இவையெல்லாம் அவர்கள் மனம் வருந்தும் பொழுது அவைகள் நம்மையும் அறியாமல் தோஷமாக மாறிவிடுகிறது. இது அவர்கள் மனம் வருந்தி யாரையும், எந்த குழந்தையும் அவர்கள் சபிப்பது கிடையாது. ஆனால் இது அவர்கள் மனம் வருந்தக்கூடிய செயலால் இது தோஷமாக மாறிவிடுகிறது. இப்பொழுதெல்லாம் இந்த நிறைய இடத்திலே பெரியவர்களை போய் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய தோஷமாகவும் பாவமாகவும் இருக்கும். அதே போல் இந்த மாமனார் மாமியாரை கவனிக்காமல் அவர்களை புறம் பேசுவது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தோ அவர்களுக்கு காதில் விழும்பொழுது அதை மனம் வருந்துகிறார் அல்லவா, இதெல்லாம் நமக்கு தோஷமாக மாறும். தோஷம் எப்படி என்றால், நம்ம வீட்டிலே பலவிதமான காரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் நடக்காமல் போய்விடும். எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதித்தாலும் கூட நிம்மதி இருக்காது. பலவித பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வீட்டில் கொண்டே இருக்கும். நாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக நம்ம நடைபெற்று சென்றால்
நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் வருந்தக்கூடிய செயலாகும். இதெல்லாம் பித்ரு தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பித்ரு தோஷத்தில் எக்காலத்திலுமே நாம் இறை வழிபாட்டோட நாம் தர்ப்பணங்கள் மூலம் அவர்களை நினைத்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுடையிலிருந்து ஆசி பெற்று நாம் முன்னுக்கு வரலாம். இதை வள்ளுவர் கூட சொல்லிக்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று சொல்கிறார். அங்கே நம்முடைய முதியவர் மூதையர்கள் எல்லாம் பித்ருக்கள் தென்புலத்தில் தான் வசிக்கிறார்கள். தென்புலத்தார் தெய்வம் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே அவர்களை நினைத்து நாம் நிச்சயமாக சிரத்தையுடன் நாம் முழு மனதுடன் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நமக்கு பலவித முன்னேற்றங்கள் அடையும். அவர்களது அந்த சாபம் தோஷங்கள் அதாவது தோஷங்களிலிருந்து விலகி நம் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம். நம்மளுடைய சந்ததியர்களும் நன்றாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சங்கரநாதம் மூலம் எல்லோரும் எப்பொழுதுமே அவர் சிரத்தையுடன் தர்ப்பணம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வாருங்கள் என்று கூறி நன்றியுடன் விடைபெறி நன்றி, வணக்கம்.